தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் பார்க்க முன்னாடி இந்த ஆப்புக்கான வித்ட்ராவல் ப்ரூஃப் நம்ம செக் பண்ணிடலாம். இந்த ஆப்பில் நான் இப்போ தான் ரீசெண்டாக வித்ட்ராவல் போட்டிருந்தேன். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு டேக்ஸ் போக வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஆப்பில் நான் இது வரைக்கும் 3 வித்ட்ராவல் கிட்டே நான் வந்து எடுத்துட்டேன். அண்ட் இந்த ஆப் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 மாதம் 27 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்போட சேம் டு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹேர் ஆஷ். அண்ட் இந்த ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Ash4j மைனிங். அண்ட் இந்த ஆப்புக்கான லிங்க் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நண்பர்கள் மட்டும் வாங்கிக்கலாம். அண்ட் என்னோட டெலகிராம் சேனலோட ஐடி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பில் உங்களுக்கு ரீசார்ஜ் போனஸாக உங்களுக்கு 120 ரூபா வரும். என்னோட சைட் இன்வெஸ்ட்மெண்ட் போனஸாக நான் உங்களுக்கு 130 ரூபா கொடுப்பேன். அண்ட் நீங்கள் சேம் டேலே 250 ரூபா ரெக்கவரி பண்ணிடலாம். உங்களோட ஓன் ட்ரெஸ் வெறும் 550 ரூபா தான். அண்ட் நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா 200 ரூபாயும் அப்புறம் 3 லெவல் டெய்லி கமிஷனுமே இந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணணும்னா 800 ரூபா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 36 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். இதுவே 3500 ரூபா பண்ணிங்கன்னா 182 ரூபா உங்களுக்கு டெய்லியுமே கிடைக்கும். இதுவே 7600 ரூபா பண்ணிங்கன்னா 418 ரூபா டெய்லியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் மினிமம் வித்ட்ராவல் இந்த ஆப்பில் 120 ரூபா. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% பிடிக்கிறாங்க. எல்லா நாளுமே நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பருமே நான் வந்து கொடுத்துருவேன். அண்ட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கோடுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிஃப்ட் கோடு கொடுக்கல. பட் ஆனால் இனிமேல் வரப்போகிற நாட்களில் அவங்க கண்டிப்பாக கிஃப்ட் கோடு கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு விஐபி பெனிஃபிட்ஸ் அப்புறமா இது எல்லாமே என்னென்னன்றதை பார்க்கலாம். நீங்கள் விஐபி 1ல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. பட் ஆனால் டெய்லி சைன்இன் ரிவார்டாக உங்களுக்கு 2 ரூபா கிடைக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா விஐபி 2னா உங்களோட டீம் சைஸ் வந்து 3 பேர் இருக்காங்க. மொத்தமாக டோட்டல் ரீசார்ஜ் அமௌண்ட் 2000 ரூபா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீக்லி சேலரி 200 ரூபாயும் டெய்லி செக்இன் ரிவார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயுமே கொடுப்பாங்க. அண்ட் விஐபி 3ல் இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட டீம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இருக்கணும். அண்ட் 15000 ரூபாய் கிட்ட வந்து டோட்டல் ரீசார்ஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீக்லி சேலரி 1000 ரூபா கொடுப்பாங்க. அண்ட் டெய்லி சைன்இன் ரிவார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா வரும். இதுவே 25 டீம் சைஸ் இருந்து 35000 கிட்ட உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா வீக்லி சேலரியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கொடுப்பாங்க. அண்ட் டெய்லி ரிவார்டாக உங்களுக்கு வந்து 30 ரூபா கொடுப்பாங்க. இதுவே விஐபி 5ல் இருந்து நீங்கள் வந்து 70 பேர் உங்களோட டீம் சைஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க. அண்ட் இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ரீசார்ஜ் வேல்யூ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீக்லி சேலரி 6000மோ அதுக்கப்புறமா டெய்லி சைன்இன் போனஸாக உங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை டீம் கமிஷன் எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் அந்த 800 ரூபா பிளான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவலுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 3.6 ரூபா வரும். இதுவே செகண்ட் லெவலுக்கு 1.8 பைசா வரும். இதுவே தேர்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 பைசா கிட்ட அந்த 36 பைசா கிட்ட வரும். டோட்டல் கமிஷனாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 302.4 பைசா வரும். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3500 ரூபா பிளானுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 18.2 பைசா உங்களுக்கு வரும். அண்ட் இதுலேயே வந்து செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 1.4 பைசா கிட்ட உங்களுக்கு வருது. அண்ட் இதுவே வந்து தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 1.8 பைசா கிட்ட வரும். அண்ட் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லேருந்து கமிஷனாக 1528.8 பைசா உங்களுக்கு வரும். அண்ட் இதே மாதிரி 3வது பிளானுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 41.8 பைசா வரும். அண்ட் செகண்ட் லெவலுக்கு 12.5 பைசா கிட்ட உங்களுக்கு வரும். அண்ட் தேர்ட் லெவல் கமிஷனாக பார்த்தீங்கன்னா 4.1 பைசா கிட்ட உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அண்ட் இதுவே இதுலேருந்து மொத்தமாக உங்களுக்கு 3511 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னா அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி காட்டினதுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் செக் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் வரும்ன்றதை பார்க்கலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் 800 ரூபா பிளான் எடுத்தோன்னா 60 நாள் உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5%. ஓகேங்களா. இது உங்களுக்கு 36 ரூபா வரும். இல்லை டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 2160 ரூபா வரும். அண்ட் இதோட டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 270 மடங்கு. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளானுக்கும் என்னென்னதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணணும்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து இல்லை இன்விடேஷன் ரிவார்டு எவ்வளோன்றதை பார்க்கலாம். நீங்கள் 800 ரூபா பிளானை உங்களோட ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும். இதுவே 3500 உங்களுக்கு 800 ரூபா கிடைக்கும். 7600 1800 ரூபா உங்களுக்கு வந்து மொத்தமாகவே கிடைக்கும். அண்ட் இதையுமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் எந்த விதமான ஒரு ஏர்னிங் ஆப்புக்கான அப்டேட் வந்தாலும் வித்ட்ராவல் ப்ரூஃப் வந்தாலும் நம்மளோட டெலகிராம் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் இந்த 2 குரூப்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 2 குரூப்போட லிங்க்குமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி வந்து போனஸை வாங்குறதுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் போடுங்க, பாஸ்வேர்ட் போடுங்க, வெரிஃபிகேஷன் கோட் போட்டு சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கான அக்கௌண்ட் ஆப்ஷனுக்கே வந்து டேரெக்டாக வந்துடும். இதுதான் உங்களோட மெயின் வேலெட்டுக்கான ஆப்ஷன். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா அடுத்த டிவைஸ் அண்ட் இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ண போகிற எல்லா பிளானுக்கான விவரமே போட்டிருப்பாங்க. அண்ட் மற்ற இந்த 2த்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சும்மா பார்த்தீங்கன்னா மெசேஜ் மாதிரி தான் இருக்கும்.
அண்ட் இதில் நீங்கள் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம்னா இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா வரும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் 60 ரூபா நம்ம கஸ்டமர் கேர் கிட்ட கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி வாங்கலான்றதை பார்க்கலாம். ரீசார்ஜை கிளிக் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட்டோ அதை போட்டு ரீசார்ஜ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். உங்கள்கிட்ட என்ன பேமெண்ட் ஆப் இருக்கோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு ஓகேனா எனக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டா கூட போதும், நானே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணியுமே கொடுத்துருவேன். அண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு நீங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். அண்ட் இப்போ நீங்கள் உங்களோட வேலெட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த 800 ரூபா பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த டிவைஸ் ஆப்ஷனில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பை நவுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் பை நவ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிடுவீங்க. நீங்கள் பை பண்ணது எப்படி செக் பண்ணலான்னா இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனில் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து இதிலே போட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்து நீங்கள் எப்படி வித்ட்ரால் பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க. உங்களோட நேம், அதுக்கப்புறமா பேங்க்கோட பேர் கொடுங்க, ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டு சேவ் பேங்க் அக்கௌண்ட்டுன்றதை கொடுத்துட்டா போதும். எல்லா ஆப்போலையும் இதில் நீங்கள் வித்ட்ரால் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி இன்வைட் பண்ணலான்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி காப்பி லிங்க்கை இல்லைனா காப்பி கோடை வந்து கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணி இன்வைட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எப்படி கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுறதுனா இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன்லேயே ஆன்லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு தான் போவீங்க. இந்த மாதிரி ஹாய் மேம், ஐ எம் நியூ யூசர், கைண்ட்லி சென்ட் மீ ரீசார்ஜ் ரிவார்டுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களோட நம்பரை சேவ் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கினீங்களே அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே கேட்பாங்க. அந்த 2 ஸ்க்ரீன்ஷாட்டுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள ஒரு குரூப் லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோடு வந்து அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு வாங்க. இந்த ஆப்புக்கு வந்தீங்கன்னா கிஃப்ட் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இடத்துல போட்டு கெட் கிஃப்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 60 ரூபா ஆட் ஆகி 120 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போனஸ் வந்து ஆட் ஆயிரும். அண்ட் இந்த ஆப் எவ்வளோ நாள் வரைக்கும் ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 மாதமோ அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்கும் ரன் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஆன்லைன் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு கேரண்டியுமே இல்லை. ஸோ உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.